ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டிலேயே வந்து மல்டிகிரெயின் கோதுமை மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்னா சாமை 1/4 கிலோ, வரகு 1/4 கிலோ, தெனை 1/4 கிலோ, குதிரைவாலி 1/4 கிலோ, ப்ளஸ் வெள்ளை மூக்கடலை வந்து 1/4 கிலோ, 5 கிலோ கோதுமைக்கு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது வேணும்னா உங்களுக்கு இதில் குவான்டிட்டி மற்றதெல்லாம் கம்மி பண்ணிக்கலாம். இந்த 5 கிலோ கோதுமையில் உங்களுக்கு எவ்வளோ கம்மி பண்ணணுமோ பண்ணிக்கிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் வந்து என்னென்னா இப்போ நான் எல்லாமே காய வச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த பிளேடு வந்து நம்ம போட்டிருக்கலாம், இல்லை 1, 2, 3 அந்த மாதிரி பிளேடு இருக்குது. கோதுமைக்குன்னு ஒரு பிளேடு இருக்குது. அதை நம்ம போட்டு டைட் பண்ணிவிட்டு நம்ம இது மிஷின் ஆன் பண்ணி இதை போட வேண்டியதான். இது எப்படின்னா நம்ம யூஸ்வலாக நம்ம வீட்டில் வேலை செய்யும் போதே இட்லி மாவு அதெல்லாம் ஆட்டுவோம் இல்லையா, அதே டைப் தான். நம்ம வீட்டில் மற்ற வேலை பார்த்துக்கிட்டே இதையும் அரைச்சிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அது போட்டால் ஃபஸ்ட்டு ஒரு 3 கேஜஸ் வரைக்கும் அது ஓடும். அடுத்த இதுவில் எடுத்துகிட்டு திரும்ப அந்த 3 கேஜஸ் வரைக்கும் அந்த டின்னில் பற்றும். ஸோ அது மாதிரி நம்ம இதில் வந்து நான் 5 கிலோக்கான இதுவும் மட்டும் நான் இப்போ அரைச்சிருக்கேன். இதில் நமக்கு வந்து வேலை செய்யும் போதே இந்த வேலையும் ஆகிடும். இதை வந்து நம்ம திரும்ப ஜலிக்கணும்னு ஒன்றும் அவசியமே இல்லை, அவ்வளோ ஃபைன் பவுடராக வரும் இது கோதுமை. அதே மாதிரி மாவும் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நமக்கு. நீங்கள் இதில் வந்து எண்ணெயோ இல்லை வந்து நெய்யோ இல்லை பட்டரோ எதுவும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த மாவில் நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது. அவ்வளோதான். இது வந்து இப்போ எனக்கு 3 மாதத்துக்காக நம்ம சேர்த்து வச்சு நம்ம இதை அரைச்சது இது. ஓகேங்களா? இப்போது இதிலே வந்து நம்ம மசாலாவும் அரைக்க முடியும். நம்ம மஞ்சள், கோதுமை அது எல்லாமே அரைக்க முடியும். வெரி ஈஸி. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அவ்வளோதான். இதை நம்ம ஆற வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிட வேண்டியதான் நமக்கு. இதிலே மசாலா ஐட்டம்ஸும் அரைக்க முடியும்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ இதில் வந்து நான் மிளகா அரைக்க போகிறேன். மிளகா வந்து முழுசாகவும் போட முடியும். பட் ஆனால் நம்ம பிளேடு வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும், வேறு பிளேடு போடணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா ஈஸி மெத்தடாக ஏற்கனவே நான் சாப்பிங் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய சைஸ் இருக்க மிளகாவை சாப்பிங்கில் சின்னதாக ஆக்கிட்டு இதில் நமக்கு போடும்போது ஒரே இதில் நமக்கு ஃபைன் பவுடராக கிடச்சிரும் நமக்கு. ஸோ இது வந்து அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. இதில் மட்டும்தான் நம்ம மசாலா ஐட்டம்ஸ் வந்து அரைக்க முடியும். மாவு ஐட்டம்லாம் மேலே இதுவில் அரைக்க முடியும். ஸோ இதில் நான் ஏற்கனவே சாப் பண்ணி சின்னதாக ஆக்கி வச்சுருக்கேன் மிளகாவும் தனியாவும் சேர்த்து. ஸோ இப்போ இதில் போடும்போது நமக்கு ஈஸியாக ஒரே இதுலேயே வந்து நமக்கு ஃபைன் பவுடராக கிடச்சிரும் நமக்கு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் நம்ம மிஷினில் எப்படி கொடுத்து நம்ம அரைப்போமோ அதே அளவுக்கு நமக்கு ஃபைன் பவுடராக கிடைக்கும். நீங்கள் ஜலிக்கவே தேவையில்லை, அவ்வளோ ஃபைன் பவுடராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம இதில் மஞ்சளும் அரைக்கலாம், இல்லை வேறு கரம் மசாலா நீங்கள் ரொம்ப பெரிய அளவில் அரைக்கணுன்னா அதுவும் அரைக்கலாம், இல்லை வேறு என்னென்ன மசாலா ஐட்டம்ஸ் நீங்கள் அரைக்கணுமோ அது எல்லாமே இதில் அரைச்சிக்க முடியும். ப்ளஸ் மாவு ஐட்டம்ஸ் மாதிரி கோதுமை, கடலை மாவு, அரிசி மாவு எல்லாமே அரைச்சிக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.